வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கதைக்கு போகலாம். பொன்மான் ஓடியது. அண்ணா, காட்டில் ராமன், லக்குவன் என்று 2 மானுடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் சீதை என்ற பெண்ணும் இருக்கிறாள். அழகு என்றால் அவ்வளவு அழகு. அவளைப் போன்ற பேரழகி மூவுலகங்களிலும் இல்லை. அந்த பேரழகி உமக்கு பொருத்தம் என்று நினைத்தேன். அவளை இங்கே தூக்கி வர முயற்சி செய்தேன். அவர்கள் என் மூக்கை அறுத்து விட்டார்கள். உதவிக்கு வந்த கரணையும் தூஷணனையும் கொன்று விட்டார்கள். அண்ணா, அவள் நம் அந்தப்புறத்தில் இருந்தால் போதும். அந்தப்புறமே அழகும் பெருமையும் பெறும் என்றாள் சூர்ப்பனகை. தங்கைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க வேண்டும். அந்த பேரழகியை அடைய வேண்டும். என்ன செய்வது என்று சிந்தித்தான் ராவணன். காமத்தால் தூண்ட பெற்ற ராவணன் மீண்டும் ஒரு முறை மாரீசனுடைய இருப்பிடத்திற்கு ஆகாய விமானத்தில் சென்றான். அவ்வளவு விரைவில் வேந்தன் மீண்டும் வந்தது மாரீசனுக்கு வியப்பை அளித்தது. தன் சகோதரி சூர்ப்பனகைக்கு விளைந்த விபத்தை ராவணன் விரிவாக எடுத்துரைத்தான். இப்பொழுது நான் ஒரு நெருக்கடியில் அகப்பட்டுள்ளேன். என் சகோதரி அலங்கோலப்படுத்தப்பட்டிருக்கிறாள். மேலும் என்னுடைய 3 சகோதரர்களை அவன் மாய்த்து தள்ளிவிட்டான். என் சேனை வீரர்களையும் அவன் கொன்று குவித்து விட்டான். இங்ஙனம் வரம்பு கடந்து நடந்து கொண்ட ராமனை ராஜகுமாரன் என்றே சொல்ல முடியாது. என் இனத்துக்கும் என் தங்கைக்கும் இவன் செய்திருக்கிற தீங்குக்கு பரிகாரமாக அவன் மனைவி சீதையை நான் அபகரித்து கொள்ளப் போவதாக நான் தீர்மானம் செய்துவிட்டேன். அதற்கு நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றான் ராவணன். வேண்டுகோளையும் ராவணன் சொல்லலானான். வெள்ளி புள்ளிகளுடைய தங்கமான் வடிவத்தை நீ எடுக்க வேண்டும். அக்கவர்ச்சிகரமான வடிவத்தை பூண்டு கொண்டு சீதையின் முன்னிலையிலேயே நீ இங்கும் அங்கும் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்க வேண்டும். நூதனமான அந்த மானை பிடித்து தரும்படி சீதை ராமனிடம் வேண்டுவாள். சகோதரர்கள் இருவரையும் நெடுந்தூரத்திற்கு அப்பால் இழுத்து செல்லுகிற உதவியை மட்டும் நீ செய்ய வேண்டும். அச்சமயத்தில் தன்னந்தனியாக இருக்கிற சீதையை நான் தூக்கி கொண்டு போய்விடுவேன். மனைவியை பறிகொடுத்த ராமன் புலம்பி நொந்து போவான். மாரீசனுக்கு மனக்குழப்பம் வந்தது. தன்னை தைரியப்படுத்தி கொண்டு மீண்டும் ராமனை பற்றி கூறலானான். வேந்தே, ராமன் வீரத்தின் பிறப்பிடம். அவன் அறம் காப்பவன், தந்தை சொற்படி நடப்பவன். தன் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் பொருட்டு ராஜ்யத்தை துறந்து வனவாசம் வந்தவன். அவனுடைய விரோதத்தை வரவழைத்துக் கொள்வதன் மூலமாக உம்முடைய அழிவுக்கும் உம் இனத்தவர் அழிவுக்கும் தாம் அடிகோலுகின்றீர். உம்முடைய அழிவுக்கென்றே சீதை பிறப்பிடித்து வந்திருக்கின்றாள் என்று தோன்றுகிறது. அவள் மீது தாம் காதல் கொள்வது உங்கள் அழிவுக்கே. இத்திட்டத்தில் என்னையும் இணைத்தால் என் உயிருக்கும் ஆபத்து. எனவே இத்திட்டத்தை விடுவது எல்லோருக்கும் நல்லது. இப்பொழுது ராவணன் கடுஞ்சினத்துடன், உன்னுடைய அறிவுரையை கேட்க இப்பொழுது நான் இங்கு வரவில்லை. நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். சீதையை கவர்ந்து ராமனை பழிவாங்குவேன். உன்னுடைய மன்னன் என்கிற முறையில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன். நீ தங்கமானின் வடிவெடுத்து ராமனை ஏமாற்றி அப்பால் கவர்ந்திழுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். உனக்கிடப்பட்டுள்ள ஆணையை நீ மீறினால் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்றான். மாரீசன் தனக்குள்ளேயே எண்ணி பார்த்து கொண்டான். இப்பொழுது நான் மரணத்தின் வாசலில் இருக்கிறேன். ராவணனோ அல்லது ராமனோ என்னை கொல்லப் போகிறார்கள். சாவது உறுதி என்ற பின் ராமனுடைய அம்புக்கு இலக்காகி நான் அழிந்து பட்டு போகிறேன். ராமபாணம் என்னை உயர்நிலைக்கு எடுத்து செல்வது உறுதி. உத்தரவுக்கு இசைந்தான் மாரீசன். அது ராவணனுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. பின் இருவரும் வானத்தில் பறக்கும் விமானத்தில் ஏறிக்கொண்டு ராமனுடைய ஆசிரமத்தை நோக்கி பறந்து சென்றனர். ராமனுடைய ஆசிரமத்தின் அக்கம் பக்கங்களில் கூட்டம் கூட்டமாக வந்து மான்கள் மேய்வதுண்டு. அந்த காலை பொழுதில் பூந்தோட்டத்தில் சீதை புஷ்பங்கள் பறித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே பொன்மானை பார்த்தாள் சீதை. அதை பார்க்க ராமனை கூப்பிட்டாள் சீதை. புல்லையும் தளிர்களையும் கடித்தெடுத்தலில் புதுமை ஒன்று புலப்பட்டது. துள்ளி குதித்து இங்கும் அங்கும் அது ஓடியதில் நாட்டியக்கலை நிறைந்திருந்தது. காண்பதற்கு அழகாக இருந்த அந்த மானை கட்டிப்பிடிக்க வேண்டும், பிறகு அதை தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஒரு மனமாக தீர்மானித்தனர்.
அண்ணா, இந்த மாய வித்தையை நடத்துபவன் மாரீசன் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்றான் லக்குவன். ஆனால் தம்பதியர் இருவரும் இதற்கு செவி சாய்க்கவில்லை. துரத்தி சென்று முடிந்தால் இந்த மானை உயிருடன் பிடியுங்கள் என்று சீதை தன் கணவனிடம் வேண்டினாள். லக்ஷ்மணா, சீதைக்கு காவல் இரு. ஏமாற்றுகிற இந்த மானை நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று பலத்த குரலில் கூறிவிட்டு ராமன் அதன் பின் ஓடினான். பொன்மானை பின்தொடர்ந்து நெடுந்தூரம் வந்துவிட்டான் ராமன். அவனது வனவாச குடிலினின்று வெகு தூரம் அவனை இழுத்து வந்தது பொன்மான். தன்னை மயக்கிய அந்த மானை பின்தொடர்ந்த ராமன் ஓடி செழித்து போனான். லக்கு பிசகாத அம்பு ஒன்றை அவன் அந்த மானின் மீது எய்தான் ராமன். அக்கணமே அந்த மான் மாயமாக மறைந்து போயிற்று. அதற்கு பதிலாக மாரீசன் மாய்ந்து வீழ்ந்தான். ஆனால் அவன் வீழ்வதற்கு முன்பே ஆ சீதா, ஆ லக்ஷ்மணா என்று வனவெங்கும் எதிரொலிக்கும்படி கத்தினான். இது ராமன் கூச்சலிட்டது போலவே இருந்தது. ராமனுக்கு ஆபத்து நிகழ்ந்து விட்டது என்றும் உதவியை நாடி அவன் கூச்சல் இறக்கின்றான் என்றும் கேட்டவர்கள் யூகிப்பதற்கான சூழ்ச்சியை வெற்றிகரமாக அவன் கையாண்டான். உதவியை நாடி ராமன் கத்தியது ஆவலுடன் காத்திருந்த சீதையின் காதில் விழுந்தது. அக்கணமே அவள் லக்குவனை ராமனுக்கு உதவி புரிய போகச் சொன்னாள். ஆனால் லக்குவனோ தன் தமையனின் ஆணைப்படி அசையாது அங்கேயே நின்று கொண்டிருந்தான். கோபம் கொண்ட சீதை, சுமித்திரையின் மைந்தா, என் கணவனின் தோழன் போன்று பாசாங்கு பண்ணிக்கொண்டு நீ வனத்துக்கு வந்திருக்கிறாய். நீ ஏதோ கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறாய். உன் அண்ணன் செத்து ஒழிய வேண்டும் என்பது உம்முடைய நோக்கமா? என் மீதும் நீ ஏதாவது வழுவிய கருத்து வைத்திருக்கிறாயா என்றாள். லக்குவன் கைகளால் தன் காதுகளை பொத்திக் கொண்டான். சாந்தமாக அவன் சீதையிடம், அம்மா, அன்பு கூர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள். ராமனை எதிர்க்க வல்லவன் யாருமே உலகில் இல்லை. பத்திரமாக அவர் திரும்பி வந்து சேர்வார். நாம் கேட்ட குரல் என் அண்ணனுடைய குரல் அன்று. அது யாரோ அரக்கனுடைய சூழ்ச்சி. உங்களுக்கு காவல் இருக்கும்படி எனக்கு ஆணை பிறப்பித்துள்ளார் அண்ணன். எனவே அதை மீற முடியாது என்றான் லக்குவன். சீதைக்கு மேலும் சினமும் சோகமும் வந்தது. ராமன் அங்கு அழிந்து பட்டு போய்கொண்டிருக்கிறார். அவர் ஆணைப்படி நீ இங்கே காத்திருப்பேன் என்கிறாய். அவருடைய அழிவுக்காகத்தான் நீ இங்கே காத்திருக்கிறாய். அவர் அழிந்து பட்டு போன பிறகு என்னை உனக்கு உரியவளாக்கிக் கொள்வது உன் திட்டம். அந்த எண்ணம் நிறைவேறாது. ராமனுக்கு உதவி செய்ய இப்பொழுதே விரைந்து செல். நீ அப்படி செய்யாவிட்டால் ராமன் அழிவதற்கு முன்பே நான் கோதாவரிக்குள் குதித்து என்னை மாய்த்து கொள்வேன் என்றாள் சீதை. லக்குவன், தாயே, நான் குற்றமறியா குழந்தை என்று சத்தியம் பண்ணுகிறேன். நான் என் தமையனுடைய ஆணையை மீறி நடக்கவும் தங்களுடைய ஆணைக்கு அடிபணிந்து நடக்கவும் துணிகிறேன். தாங்கள் ஆபத்து ஏதுமின்றி இருப்பீர்களாக என்றான் லக்குவன். மாயமானை துரத்தி கொண்டு ராமன் எந்த திசையில் ஓடினானோ அதே திசையில் விரைந்தான் லக்குவன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.